வணக்கம். இந்த கரூர் விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த 41 அந்த பாடி இருக்கும்ல, அவங்கள வந்து எப்படி பிரேத பரிசோதனை செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அது சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்களை எனக்கு எனக்கு தோணுன அந்த சந்தேகங்களை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்கான பதில் நீங்கள் சொல்லலாம், நீங்களுமே கேட்கலாம். அந்த வீடியோ பார்த்துருங்க. கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூறாய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூறாய்வு முடிவுற்றது. இவங்க சொல்றாங்க 24 மருத்துவர் மற்றும் உதவியாளர்கள் 16 பேர் சேர்ந்து இந்த டைம், அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த 12 மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சிட்டோம். 39 உடல்களையும் பிரேத பரிசோதனை செஞ்சு அவங்கவுங்க உறவினர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வர்ற சந்தேகம் இந்த இடத்துல என்னன்னா, ஒரு 5 பேர் தேவைப்படுமா ஒரு உடலை வந்து முழுமையாக பரிசோதனை செஞ்சு உடல் குறைவு பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சா கூட அந்த உதவியாளர் அது இதுன்னு போக ஒரு 4 டீம் எக்ஸ்ட்ரா அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, 24ல் ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த அது பேர் என்னது, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் எழுதுறதுக்கு அந்த 4 பேர், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்களில் அவங்க ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள், அவங்கள வச்சு நீங்கள் வந்து மொத்த பரிசோதனையும் பண்ணி முடித்து நீங்கள் 12 மணி நேரத்தில் வெளியில் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 16 உடல்களை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு உடலில் இருந்து ஒரு உடல் இருக்குல்ல, ஒரு உடலில் கடைசியாக நம்ம உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், கடைசியாக நம்ம உடம்புலேருந்து ஒரு டேட்டா எடுக்க முடியும்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க டேட்டாவை அப்போ தான் முழுமையாக எடுக்க முடியும். கடைசி டேட்டாவும் அதுதான். அதை நம்ம ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன வியாதி இருந்துச்சு, இப்போ என்ன வியாதி இருந்துச்சு, எதனால அவங்க உயிரிழந்தாங்க, தள்ளுமுள்ளால் தான் உயிரிழந்தாங்களா, தண்ணி குடிக்காமல் உயிரிழந்தாங்களா, இல்லை சாப்பிடாமல் உயிரிழந்தாங்களா, வெயில் நிலைனால உயிரிழந்தாங்களா, இல்லை ஏற்கனவே எதுனாச்சும் உடம்புல பிரச்சனையா, இல்லை மொத்த கும்பலும் ஒன்று சேர்றதுனால அதாவது உடம்போட ஃபேரன்ஹீட் இருக்கும்ல, மொத்த கும்பலோட ஃபேரன்ஹீட்னால ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து உயிரிழந்துட்டாங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து எடுக்கணும். அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வருமே தவிர, சும்மா இவங்க வந்துட்டாங்க இங்கே நெஞ்சில் அழுத்திருச்சு இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் வராது. மொத்த டீட்டெயிலும் இருக்கணும். அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கடைசி ரிப்போர்ட்டும் அந்த உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய கடைசி ரிப்போர்ட்டும் அதுதான். அது தெளிவாக இருக்கணும். நீதிமன்றத்தில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணும்போதும் அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம், எத்தனை மணி நேரம் நீங்கள் பண்ணீங்க, ஏன் இந்த டீட்டெயில் வரல, அதே மாதிரி வீடியோ கவரேஜ் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறேன், 3 மணி நேரம் ஆகும், மேக்ஸிமம் 3.5 மணி நேரம் ஆகும் மொத்த டீட்டெயில் எடுக்க. அதாவது கால் பாகத்தில் இருக்கக்கூடிய நெகக்கண்ணில் இருந்து உச்சந்தலையில் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் அத்தனை டீட்டெயில் எடுக்கணும். அதனால் டைம் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஸ்கேனெல்லாம் இருக்குல்ல, ஸ்கேன் மூலிமா உடலை எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. டெல்லி எய்ம்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து நான் கர்நாடகாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் எங்கேயுமே வரல. நான் அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதோ 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்போ ஒரு உடலை வந்து 1/2 மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சிட முடியும். அந்த டெக்னாலஜி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. அதனால தான் 3.5 மணி நேரம் ஆகும். இந்த 3.5 மணி நேரத்தில் நீங்கள் 12 மணி நேரம் வச்சா கூட 16 உடல்களை தான் நீங்கள் பண்ணியிருக்க முடியும். 16ங்கிறதே அதிகமான ஒரு எண்ணிக்கையில் தான் நான் சொல்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கரூர் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சுரியில் 3 பெட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த 4 டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் எடுத்து வந்து பிரேத பரிசோதனை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த 16ன்னு சொன்னேன்.
ஏன்னா ஒரு நம்ம சட்டமன்றத்தில் நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம், ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா மொத்தமாக நம்ம என்ன பண்ணோம்? இப்போ 24 மருத்துவர்கள், உதவியாளருக்கு ஒரு 16 பேருன்னா எப்படி நீங்கள் ஷிஃப்ட் வைஸாக பண்ணீங்க? அதாவது ஒரு உடலுக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை உதவியாளர் இருந்தாங்க? எத்தனை மருத்துவர் அதாவது ஒரு உடலுக்கு எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க? எத்தனை உதவியாளர் இருந்தாங்க? பின்னாடி அதற்கான டீட்டெயில் இருக்கும்ல, டேட்டா. அந்த டேட்டாவை நோட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? அத்தனையும் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா மேலே மேலே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போக ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுதுல்ல. டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. கடைசியாக எடுக்கக்கூடிய டேட்டா, உடம்புலேருந்து கடைசியாக எடுக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் எரிச்சிடுவீங்க. அதுக்கு மேலே அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு இதுதான் தெரியும். அது நீதிமன்றமே கேட்கும். எப்படி நீங்கள் வந்து மொத்த டீட்டெயில் எடுக்காமல் கொண்டு போய் நீங்கள் இது பண்ணீங்க? அப்போ போய் தலை குனிஞ்சு நின்னா அசிங்கமாக கேட்பானுங்க அவனுங்க நீதிமன்றம். அதனால் வந்து இதை எப்படி ஏற்றுக்கிற முடியுதுன்னு தெரியல. 39 உடலில் 12 மணி நேரத்தில் 24 டாக்டர் 16 உதவியாளரை வச்சு எப்படி முடித்தாங்கன்னு எனக்கு தெரியல. உலக சாதனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு டீட்டெயில் வேறு சொல்கிறாங்க. எதுக்காண்டி நாங்கள் வந்து இப்படி வேகமாக அவசரமாக பண்ணோன்னா, கரூருடைய அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சுரியில் இடம் இல்லையாம். ஏன் பக்கத்து மாவட்டத்துக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். கரூர் கொண்டு போயிருக்கலாம், சாரி திண்டுக்கலுக்கு கொண்டு போயிருக்கலாம், திருச்சிக்கு கொண்டு போயிருக்கலாம், திருப்பூருக்கு கொண்டு போயிருக்கலாம், ஈரோடுக்கு கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் நிறையா இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன். ஆம்புலன்ஸுகளை அவ்வளோ ரெடி பண்ண முடியும்னா, அந்த உடலை வைக்கக்கூடிய நார்மலாக உயர்ந்தாங்கன்னா ஒரு நபர்களுக்கு வந்து ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி வைப்பாங்களா, அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுருந்துட்டு கூட பொறுமையாக பண்ணியிருக்கலாமே. அவங்களோட மொத்த டேட்டாவை எடுத்துகிட்டு நம்ம டைம் ஆனால் கூட பரவாயில்ல, அவங்க டேட்டா வந்து இருக்கணும்ல. அது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு நாள் 24 மணி நேரம் ஃபுல்லாக டைம் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாமே. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்னு சொல்கிறீங்க. அதே மாவட்ட ஆட்சியர் 24 மணி நேரம் நாங்கள் பிரேத பரிசோதனை செய்யணும், மொத்த டேட்டாவை எடுக்கணும், அதுக்கு பர்மிஷன் வேணும்னா மாவட்ட ஆட்சியர் கொடுக்காம போயிடுவாங்களான்னா? ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்புது. இதை நீங்கள் வந்து மொத்தமாக கொண்டு போய் அந்த நீதிமன்றம் கேட்கும்ல. பிரேத பரிசோதனையோடைய அந்த அறிக்கையை எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, அந்த ஃபார்மை கொண்டாந்து எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அது மூலிமா அதுகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வச்சு வேணா நினச்சிக்கலாம். சரி ஓகேப்பா, 24 பேர் சேர்ந்து 16 பேர் உதவியாளரோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மருத்துவ டீம் எவ்வளோ பேர், அந்த 24 பேர் இருக்காங்கன்னா அந்த டைமிங்குள்ளே பண்ணி முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் தேடி பார்த்த வரைக்கும் 3.5 மணி நேரம் ஆகுதுன்னு நானுங்க. அங்கே வேறு 3 பெட்டு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பெட்டு போட்டிருந்தாலுமே அந்த டைமிங்குள்ளே முடியாது. அதே மாதிரி ஒரு உடம்புலேருந்து மொத்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மருத்துவர் தேவைப்படுவாங்க. அதனால தான் கேட்டேன். அதனால் நிறைய சந்தேகங்கள் வருது. சரி, நீதிமன்றம் ஒரு நல்ல விசாரணை அமைப்பை வச்சுருக்குறாங்க. அது நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அந்த 41 உயிர்களும் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். அவ்வளோதான். இதில் வந்து அந்த நீதிமன்றம் தான் நல்ல வழியை காட்டணும். அவங்களுக்கு அந்த நீதியை பெற்று தரணும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும், அது எவனாக இருந்தாலும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இல்லை விஜயாக இருக்கட்டும், எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீதிமன்றம் விட்ட வழி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கீழே பதிவு பண்ணிடுங்க.